படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படத்தினுடைய எல்லா பகுதியுமே நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. பிஜிஎம் கொஞ்சம் இரைச்சல் கொடுத்தாலும் நல்லா இருக்கு. ரொம்ப லென்த்தா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா லென்த் தான், பட் அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு கதை இருக்கு. படத்துல கதை இருக்கு. மோகன்லாலோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பிருத்தியோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்காரு. லூசிஃபர் 1 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா கண்டினியூஷன் இருக்கு. லூசிஃபர் 3க்கும் வந்து லீட் கொடுத்திருக்காங்க. எம்புரான் 3க்கும் லீட் கொடுத்திருக்காங்க. அந்த எல்லுங்கிறத வச்சு ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருக்காரு. அது டைரக்ஷன் டச் ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் அந்த எல்லு தான் வந்து லூசிஃபர் கொண்டு வராங்க. அந்த எல்லு தான் அந்த சிலுவையிலையும் அந்த கீழே வந்து விழும்பொழுது அந்த எல் சிம்பிள் காட்டுறாங்க. நெருப்பெறிகிற ஒரு சீன் வரும்பொழுது எல் சிம்பிள் காட்டுறாங்க. இன்டர்வலுக்கும் அந்த எல்லை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து டைரக்டர் வைஸா ரொம்ப ரொம்ப டச்சபிளா இருக்கு. பிருத்திவிராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா அந்த மாதிரி டச்சபிளா கொண்டு போனதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எம்புரான். உண்மையிலேயே சொல்லணும்னா படத்துக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஈக்குவலாக ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன் நான். படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப சூப்பராக தெளிவாக அழகாக பேசியிருக்காங்க. ஒரு கேரளா படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியல் இந்த அளவுக்கு பேசினா, இவங்க பேசக்கூடிய அரசியல் எல்லா மொழி இனத்திற்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உண்மையிலேயே. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோகன்லால் அவருக்கு மனுஷனுக்கு வயசாச்சா இல்லைன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காப்புல. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படத்தோட பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட அந்த சப்டைட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கீழே இருக்கிறத படிச்சு மட்டுமே தான் படத்தை தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க, ஹிந்திலேயே பேசுறாங்க. அது ஏன்னு தெரியல. தமிழ்ல பேசுறாங்க வேணா நான் சொல்றோம், அவன் ஹிந்தியில பேச போறான், அப்படியே வாய்ஸ் ஓவர்ல தமிழ்ல பேச பரவாயில்லன்னு கூட இது பண்ணுவோம். அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே காட்டுறன்ற பேர்ல இவங்க இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் ஏத்துக்க முடியல. அடுத்த படத்துலயாவது அடுத்த பார்ட்லயாவது அது இது பண்ணணும். நீங்க வந்து கேஜிஎஃப்ல எப்படி 1, 2க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோ, அந்த மாதிரி வந்து லூசிஃபர் 3 லீடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த படம். எனக்கு மேக்கிங்லாம் வேற லெவல். உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்து. பார்ட் 1 அதாவது லூசிஃபர் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா போச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அரசியல் தெரியாத அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால மற்றபடி பசங்களா வந்தாலும் என்ஜாய் பண்ணுவீங்க. அரசியல் விரும்பக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லுவேன். மஞ்சு வாரியர் பாத்தீங்கன்னா லூசிஃபர் 1ல அப்புறம் இந்த எம்புரான் இது ரெண்டுத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு இன்னசென்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க அப்படியே ஒரு கிங் மேக்கரா வராங்க அப்படின்னும் போது ரொம்ப அருமையா இருக்கும். அவங்களை வந்து நம்ம வந்து அப்படியே படம் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மாவோட ரோல்ல வச்சு நம்மளே இமேஜின் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும் படத்துல. டொவினோ தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபர் 1ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒன் ஆஃப் த வில்லனா காமிச்சிருப்பாங்க. இறந்துட்டாரு கடைசியில அவரு. இதுக்கப்புறம் என்ன படத்தை ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம், பாருங்க. பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான படம், அருமையான படம். படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க லூசிஃபர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஃபீல் ஆகாது. ஒரு வரியில சொல்லலாம், எம்புரான் எல்லாருக்கும் தேவையான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் தமிழே இல்லாத மாதிரி கொடுத்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டா கடுப்பாயிடுச்சு. 40 நிமிஷம் ஹிந்தி ஆடியோ போட்டா எனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வெளில வந்துடலான் இருந்தது. பட் ஸ்டில் என்ன லாங்குவேஜ்னே ஆடியன்ஸுக்கு வந்து புரியல அப்படின் போது கொஞ்சம் காண்டா இருக்கும். தமிழ் சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 40 நிமிஷமும் நான் சப்டைட்டில் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கொடுமையா இருந்தது. பட் பட கதை இருந்தது, மாஸ் இருந்தது, கிளாஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல இப்படி இருக்க ஒரு விஷயத்த ஓவரா இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த டிஷர்ட் என் சைஸுக்கு போட்டா நல்லா இருக்கும், இது ஒரு 4-5 பேர் சேர்ந்து போட்டு அதுக்கப்புறம் நான் போட்டா நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து நல்லா இழுத்து வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஏதோ ஒரு இதுல இருக்கு. மாஸ் கிளாஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை தாண்டி ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸ்டோரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, நீங்க கமர்ஷியல் படம் பிடிக்கும், மோகன்லால் சாரோட ஃபேன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். பார்ட் 3க்கான லீடு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் குட்டி சின்னதா ஒரு அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ட்ரெய்லர்லாம் பார்த்தாதான் பார்ட் 3 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். படம் எம்புரான் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா படம் பார்ட் 1ல தான் கதையும் ஸ்கிரீன் பிளேயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு மோகன்லால் யாரு, ஒரு பிருத்திவிராஜ் யாருங்கிறத அதுல தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இந்த படத்துல நீங்க வந்து பார்க்கும்போது அதோட கண்டினியூஷன் இருக்கிறதுல மோகன்லால் வர்றாரு, அடிக்கிறாரு, வெடிக்க வைக்கிறாரு, கார்கள்லாம் பறக்குது, கண்டெய்னர்லாம் பறக்குது. ஆனா யாரு மோகன்லால்ங்கிறத கடைசி வரை சொல்லவே இல்லை. அதனால வந்து நான் வந்து ஒரு 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, லூசிஃபர் 1 பார்த்துட்டு வந்து தயவுசெய்து தமிழ் ஆடியன்ஸ் பாருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்பதான் உங்களுக்கு புரியும், நல்ல படமா இருக்கும். இல்லைன்னா நீங்க காட்டு முக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. படம் ஃபுல்லா ஹை ஸ்பீட் ஷாட். அதனாலயே நம்ம தெரியல, டூரேஷன் வந்து லென்த்தா போய் 2 மணி நேரம் 58 நிமிஷம் கூட போய் முடிஞ்சிருச்சு. அந்த ஹை ஸ்பீட் ஷாட்ல கம்மி பண்ணாங்கன்னா 1.5 மணி நேரம் தான் வரும். ஏன்னா அவ்வளவு ஹை ஸ்பீட் ஷாட் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரிம் பண்ணிருக்கணும். ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல படமா வந்திருக்கும். ஒரு பேன் இண்டியா அட்டம்ப்ட் தான் சொல்ல முடியும். டைரக்ஷன் வைஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் செம்ம சூப்பர். ஒரு வில்லன் நடந்து வராரு, ஒரு 25 ஷாட்ஸ் காமிக்கிறானுங்க அந்த நடந்து வர்றதுக்கு ஹை ஸ்பீட் ஷாட். ஸோ அதெல்லாம் உட்கார வச்சு யாருன்னு கேட்டா எடிட்டரோட பங்கு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஸோ எடிட்டர் தான் வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணிருக்காப்ல. அதனால படத்தை நம்ம உட்கார வச்சு பாக்குற மாதிரி இருக்குது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் வந்து ஒரு சிஎம் ரோல் பண்றாப்ல. அப்படியே காமன் கம்போஸ்டான ஆக்டிங் செம்மையா
பண்ணியிருக்காப்ல, அப்படியே வந்து எப்படின்னா எனக்கு தேவை பணம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெறியா நடிச்சிருக்காப்ல. ஸோ அக்காவை வர்ற மஞ்சு வாரியர் வந்து நம்ம பாரம்பரியத்தான அரசியலை வந்து நம்ம பண்ணணும், மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும், அதுக்கு வந்து உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. ரெண்டு பேர்ல யார் அரசியல் பண்ணணுங்கிறத மோகன்லால் சொல்றாரு. முடிவு என்னங்கிறது இந்த படத்தோடைய கதை. இது வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபர் ஒன்னுல பாத்தீங்கன்னா ஜீசஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து லூசிஃபர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் வந்து ஜீசஸே சொன்னாலும் சரி கேட்க மாட்டாப்ல, அவருக்கு நரகம் தான் சொல்லிட்டு ஜீசஸே சொல்லியிருக்காப்ல. அப்படி ஒரு இபிலிஸ் தான் வந்து லூசிஃபர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மோகன்லால். இந்த படத்துலயும் அதே கேரக்டர் தான் பண்ணியிருக்காப்ல. என்னன்னு கேட்டா யார் சொன்னாலும் தடுக்க மாட்டார், இவருக்கு எது நியாயமோ அதை பண்ணிட்டே இருப்பாரு, அது போல கொடுமையா பண்ணுவார். ஸோ அதனாலதான் இந்த லூசிஃபர் வந்து எம்பரானா மாறுறாரு. அவரு படத்துக்கு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லா படத்துலயும் லீடு கொடுத்தா படம் வராது, ஆனா இந்த படத்துல சொல்றேன் கண்டிப்பா வந்து தேர்ட் பார்ட் எடுப்பாப்ல பிருத்திவிராஜ், அதுல சந்தேகமே இல்லை. அதுக்குள்ள லீடு அம்சமான லீடு கொடுத்துருக்காங்க. கேமியோன்னு சொல்லிட்டு சில கேரக்டர்லாம் வந்திருக்காங்க. நீங்க வந்து பேன் இண்டியான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவங்க என்ன பண்ணிருக்கணும், தெலுங்குல இருந்து ஒரு 2 பேரு, தமிழ்ல இருந்து ஒரு 2 பேரு, ஹிந்தில இருந்து ஒரு 2 பேரு அப்படி போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு பெரிய அளவு பிசினஸ் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா மலையாள ஆர்டிஸ்டே வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது, ஆனா மலையாளத்துல மோகன்லால் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம்ன்றதுல இது சந்தேகமே கிடையாது. மலையாளத்துல வந்து அடிச்சு தூக்கும், அவங்க வசூல கூட காலி பண்ணிட்டு வரும் அந்த மாதிரி படம். மோகன்லால் படத்துக்கு போன எம்ரான் உண்மையிலேயே சொல்லலாம் லூசிஃபர் பார்ட் 2ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்க்கல, ஆனா பார்ட் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் செம்ம ஒரு தெலுங்கு படம் பார்க்கலாம். ஆனா அவங்க பேசினது தெலுங்கு மாதிரி தெரியல, வேற ஏதோ லாங்குவேஜஸ். ஆக்சுவலி அது ஹிந்துவா மராத்தியான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒரு 20-25 நிமிஷம் வரைக்குமே நான் தமிழ் படத்துக்கு போனேனா இல்ல ஹிந்தி படத்துக்கு போனேனா இல்ல வேற லாங்குவேஜஸ் போனேனான்னு ஒரு டவுட்லயே இருந்தேன். சீரியஸாவே 20 நிமிஷம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தமிழ் படம் தான்ப்பா, நீங்க வந்திருக்கிறது தமிழ் லாங்குவேஜான மூவி தான், இது மலையாளத்துல எடுத்த படம் ஆனா தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு. திருப்பி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவி திடீர்னு வந்துருச்சு. என்னடா இது இப்ப தமிழ்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஹாலிவுட் மூவி ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என்ன லாங்குவேஜ்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்டர்வல் விட்டாங்க. சரி ஓரளவு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும் அப்படின்னா உண்மையில அதுக்கப்புறம் தான் கதையை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் படம் உண்மையில கொஞ்சம் நல்லா ஹைப்பா கொண்டுட்டு போனாங்க. நிறைய மோகன்லால் சாரே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இன்ட்ரோடக்ஷனே பண்ண மாதிரி பண்ணாங்க. பாதியில இன்ட்ரோடக்ஷன் பண்ணது ஏன்னா வெயிட் பண்ணி நொந்து போனதுனால இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் சாரும் மோகன்லால் சாரோட அந்த கேம்போ இருக்கும்ல அதுதான் ஒரு ஹைப்பே கொடுத்தது. உண்மையிலே அது நான் சும்மா உட்காந்துருந்தேன், ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்கோம், என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியாம, பார்க்கவும் முடியாம, புரிஞ்சுக்கவும் முடியாம அப்படிங்கிற ஒரு மனநிலையில உட்கார்ந்து இருந்ததுக்கு அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த ஒரு சீன்ஸ் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ரெண்டாவது இந்த படத்தோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா விசுவல் ட்ரீட், ஒரு வில்லேஜை காட்டுற விதமா இருக்கட்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி வரும், அந்த மலையில ஒரு ரூட் ஒண்ணு போகும், அந்த குகையை காட்டின விதங்கள்லாம் விசுவலா பயங்கர ட்ரீட்னே சொல்லுவோம் படத்துல. ஆனா மிச்சப்படி கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு தோணுச்சு. வில்லனுக்கு ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, ஏன்னா ஹைப்பான வில்லனுங்கும் போது கண்டிப்பா கொடுப்பாங்க, ஹீரோக்கு கொடுப்பாங்க. இது என்ன ஆயிப்போச்சுன்னா ஹீரோனிக்கு மாசான இன்ட்ரோடக்ஷன், வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன், மோகன்லால் சாருக்கும் அதே மாதிரி சேம் பீட்டு சேம் பிச்சில் ஒரு ஹைப்பான ஒரு ஹீரோக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை அந்த பொண்ணுக்கும் கொடுக்காங்க, சிஎம் சாருக்கும் கொடுக்காங்க. அதுக்கு கூட நம்ம இவங்க மஞ்சு வாரியர்ஸ் அவங்களுக்கும் அந்த ஹைப்பான மியூசிக். யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு எப்படி தோணுன்னா ஒரு மியூசிக் வச்சுதான் நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வரப்போகுது, இதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆயிருண்டா அப்படின்னு நம்ம உட்கார வைக்கும். எல்லாருக்குமே கொடுக்கும்போது ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க பாப்பீங்க, செப்பா அடுத்த தடவை என்ன ஆயிப்போம், ஹீரோவுக்கே அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா கூட செப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்துக்குமே அந்த இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லையே. அது வில்லன்னாவே எல்லாரையும் காமிக்கும் போது காட்டலாம் சார், எல்லாருமே வில்லனும் கிடையாது இந்த படத்துல, ஒரே ஒரு வில்லன் தான். ஆனா பாக்குற எல்லாருக்குமே அந்த ஹைப்பான மியூசிக் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உண்மையிலே விசுவலா இந்த அளவுக்கு காட்ட முடியுமா எனக்கு அந்த ஒரு சில கேமரா ஆங்கிள்லாம் அதெல்லாம் பார்த்து அரண்டுட்டா, இந்த அளவுக்கு ஒரு விசுவலா ஒரு ட்ரீட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. பட் இந்த லாங்குவேஜஸ்னால டோட்டல் டிசப்பாயின்மெண்டா தோணுச்சு எனக்கு.